ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சரிங்களா? ஒரு கஷ்டப்படுறந்த அம்மா பையன் மட்டும்தான். கிடைக்கிற சிறு சிறு வேலைகள் செஞ்சிட்ருப்பான். காட்டு வழியாக விறகு வெட்ட போகும்போது அந்த காட்டு வழியாக ஒரு கிணத்துக்குள்ளேருந்து ஒரு சப்தம் 3 குரல் கேட்குது. என்னை காப்பாற்று காப்பாற்று என்று. ஒன்று தவளை, இன்னொன்று பாம்பு, இன்னொன்று மனிதன். அப்பொழுது இவன் அங்கே கிணத்தின் அருகே செல்கிறான். ரொம்ப இவன் கஷ்டப்படுறவன், ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவன். அப்பொழுது அவனுடைய வேலையை கூட விட்டுட்டு இந்த கிணத்துக்கிட்ட போகிறான். கிணத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது 3 பேர் இருக்காங்க. ஒன்று தவக்கலை, பாம்பு, மனிதன். என்ன உங்கள் 3 பேருக்கும் அப்படின்னு கேட்குறான். இந்த கிணத்துலேருந்து எங்கள் 3 பேரையுமே காப்பாற்று, ரொம்ப ஆபத்தான கிணறு அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் 3 பேரையுமே காப்பாற்றுறேன்னு. பாம்பும் இதுவும் சொல்லுது, முதல்ல என்ன காப்பாற்று அப்படின்து, நான் மாசமாக இருக்கேன் பாம்பு. தவக்கலை சொல்லுது, இவன் இங்கே இருந்தால் என்னை கொன்னுடுவான், நான் இங்கே இருக்க முடியாது, முதல்ல என்ன காப்பாற்றுன்னு. மனிதன் சொல்கிறான், இது ரெண்டும் மிருகம் தானே, நீ மனிதன் தானே, மனித இனத்தை தானே காப்பாற்றணும், முதல்ல என்ன காப்பாற்றுன்னு. இவன் சொல்கிறான், 3 பேரையும் நான் காப்பாற்றுறேன், நான் கொடுக்குற சத்தியம்னு சொல்கிறான். முதல்ல தவக்கலை ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால தவக்கலையை நான் காப்பாற்றுறேங்கிறான். முதல்ல தவக்கலையை மேலே கொண்டு வந்துடுறான். தவக்கலை சொல்லுது, உனக்கு எந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் என்னை வந்து பாரு, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் சத்தியம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தவக்கலை போயிடுது. பாம்பை காப்பாற்றுறான். 2வதாக பாம்பு இருக்கிறதுனால பாம்பு சொல்லுது, கண்டிப்பாக உனக்கு எந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நீ மனசளவில் என்ன நினச்சாலும் நான் உன்னை வந்து பார்ப்பேன், ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன்னு சொல்லிட்டு போகுது. மனிதனை நம்பாத, இவனை காப்பாற்றாத, இவன் உனக்கு ஆபத்துன்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அதுவும் சத்தியம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போகுது, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, உனக்கு உயிரே போகிற நிலமையாக இருந்தாலும் என் உயிரை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுவேன் சத்தியம்னு சொல்லிட்டு போயிடுது. தவக்கலை திரும்பியும் வருது. தவக்கலை வந்துட்டு, பாம்பு சொல்கிறது தான் உண்மை, எனக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் நீ மனிதனை நம்பாதேன்னு தவக்கலையும் வந்து சொல்லிவிட்டு திரும்பி போயிடுது. இந்த மனிதனை காப்பாற்றுறான். மனிதன் சொல்கிறான், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட வா, நான் ஒரு சேட்டு வியாபாரி, சேட்டு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, விற்கிறது வாங்குறது வைக்கிறது கொடுக்கறதுன்னு. நீ எனக்கு கண்டிப்பாக என்னை தேடி வரலாம், எனக்கு என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு நான் பண்ணுவேங்கிறான். சரிங்கிறது. ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, இவனுக்கு எதுவும் வேலை கிடைக்கல. காட்டுலேயும் காட்டு மரங்களை வெட்டி காட்டு மரமும் இல்லாமல் போயிடுச்சு. இவனுக்கு வேலைலாம் கொடுத்துட்டு இருந்தவங்களும் சரியாக வேலை கொடுக்கறதில்ல. இவனை விட கம்மியாக யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப வறுமையில் வாடுறான். திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். ரொம்ப பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரும் உதவி பண்ணல. நீ எப்படி திருப்பி கொடுப்ப, உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு பால் ப்ரெட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போது இவனுக்கு தவக்கலை ஞாபகம் வருது. தவக்கலை கிட்டே போகிறான். தவக்கலை இருக்கிறத கையில் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு, நான் போய் அம்மாவை பார்க்குறேன், நீ உனக்கு வேலையோ இல்லை உதவியோ நீ நட்பை பார்ப்பியோ, நீ ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வா, அம்மா கூட நான் இருக்கேன், எனக்கு கிடைக்கிறத சாப்பிட்றதில்ல, அம்மாவுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன், அம்மா தனியாக இருக்காங்க, நீ கவலைப்படாத, நீ எவ்வளோ சீக்கிரம் உனக்கு பணம்லாம் எடுத்துகிட்டு வரையோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லுது. இவன் பணத்தை தேடி போகிறான். அப்போது அவனுக்கு பாம்பு ஞாபகம் வருது. பாம்பு கிட்டே போகிறான். உனக்கு என்னால் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறான். பாம்பு சொல்லுது, கண்டிப்பாக முடியும், என்கிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது எப்படி வந்ததுன்னு கேட்காத, உனக்கு இது உதவும், இந்த பணமும் நகையும் எடுத்துகிட்டு போ, இந்த மாதிரி நீ இந்த நகையை விற்று உனக்கு வச்சுக்கோ, உனக்கு நீ ஒரு தொழிலை தொடங்கு, இந்த பணத்தை வச்சு அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பாரு அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறது. இந்த பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு வரும்போது இவனுக்கு ஒரு யோசனை தோணுது, அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கும் இப்போதைக்கு நம்ம செலவுக்கும் வச்சுக்கலாம், இந்த நகையை விற்று புது தொழில் தொடங்கலான்னு. அப்போ இவனுக்கு அந்த கிணத்துலேருந்து காப்பாற்றின மனிதன் ஞாபகத்துக்கு வரான். அந்த சேட்டு வியாபாரி. இவன் அந்த நகையை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த மாதிரி, எனக்கு இதெல்லாம் விற்று பணமாக கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தொழில் ஆரம்பிப்பேன், எனக்கு வேறு யாரையும் தெரியாது, நீங்கள் தானே சொன்னீங்க நான் உனக்கு உதவி பண்ணேன்னு, அதான் உங்களை நம்பி வந்திருக்கேங்கும் போது அப்போது அந்த இவனுக்கு தெரிஞ்சிடுது இது என்ன நகைன்னு. உடனே ராணிக்கிட்ட போகிறான். உங்களுடைய பரம்பரை நகை காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா,
அதை திருடினவன் கையும் களமாக மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி இங்கே தான் இருக்கான், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கைது பண்ணுறாங்க. அவனை ராஜா சிறையில் அடைக்கிறாரு. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இவனுக்கு அப்போது இந்த சிறையில் இருக்கும்போது பாம்பும் தவக்கலையும் சொன்ன ஞாபகம் வருது, மனிதனை நம்பாதன்னு. அங்கே கத்தி அழுது அவன் நாகத்தை கூப்பிடுறான். அங்கே வருது பாம்பு. என்னன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேனே மனிதனை நம்பாதேன்னு. சரி, இப்போ நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் நேராக போய் ராணியை பார்க்குறேன், எல்லா உண்மையும் சொல்கிறேன், என் மேலே தான் தவறு என்கிறான். அப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. ராணிக்கிட்ட போயிட்டு சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் நகையை திருடினது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டு தான், இவன் கிடையாது, நான் தான் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிட்டு இருந்தேன் ராணியோட நகைன்னு. அவன் கஷ்டம்னும் போது உதவிட்டுமேன்னு தான் நான் கொடுத்து அமிச்சேன். ஏன்னா அந்த திருடனே அந்த சேட்டாக இருக்கும்போது நகை எப்படியும் நம்மக்கிட்ட வந்துருச்சு இல்லையா, பணத்தை கொடுத்துருவான்னு தான் நான் பார்த்தேன். அவன் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குவானேன்னு. ஆனால் அவன் இப்படி இருப்பான்னு நினைக்கல. அவன் வந்து என் குகையில் போட்டும் போது அந்த திருடனை பிடிக்க போகும்போது நானும் அவனும் தவறி அங்கேருந்த பாழங்கிணத்தில் விழுந்துட்டோம். எங்களை காப்பாற்றினதே இவன் தான். இவன் ரொம்ப நல்லவன், நல்லது மட்டும்தான் பண்ண தெரியும், எந்த கெடுதலும் தெரியாதுன்னு சொல்லும் போது ராணி அங்கே எல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு அங்கே ஒரு வேலையை போட்டு கொடுத்து அந்த வறுமையில் வாடுபவனுக்கு இவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. ஒன்று தான் சொல்லுவேன், நம்பிக்கையை நம்மளுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றி நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனிதநேயத்தை காப்பாற்றுங்க. ஒரு மனித நேயத்தோட ஒரு மனிதன் வளர்ச்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி தான் அடைய வேணுமே தவிர்த்து பொறாமல் இருக்கவே கூடாது, போட்டி இருக்கலாம். நன்றி. மனித இனத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். நான் இதுலேருந்து உணர்ந்த பாடம் வந்தான், யாரை நம்பணுமோ அவங்கள நம்பணும், எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு. நன்றி, வணக்கம்.